ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மிளகு கோழி வறுவல் பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு மசாலா ஒன்று குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலையே மிளகு தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் இன்றைக்கி இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மிளகு, நான் 2 பேருக்கு அளவாக தான் நான் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். அதனால் நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது காரம் அளவாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனும் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இது மாதிரி அதிலிருந்து நல்ல வாசனை வரும். இது எல்லாமே லைட்டாக செவந்திருக்கும். அண்ட் லைட்டாக அது இப்படி வெடிக்கிற மாதிரி பொரியிற சத்தமும் வரும். இது கொஞ்சம் லேசாக ஆறவும் இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 250 கிராம் சிக்கன் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி அந்த கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி போன்லெஸ் எடுப்பாங்க. பட் நான் சின்ன சின்ன அந்த எலும்புகளோடு சேர்த்து தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ வெறும் போன்லெஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சீக்கிரம் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஸோ இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து இதை பெரட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடி கனமுள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி அயன் பாத்திரம், இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெப்பர் சிக்கனுக்கு கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக அப்படி வதக்கிடுங்க. அதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல்லும் போகணும். அதோட ஒரு தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்ச மாதிரி வரணும். இப்போது நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். சிக்கனை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை எண்ணெயிலையும் இந்த வெங்காயம் தக்காளிலையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இப்போது நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் சிக்கன்லேருந்து பாருங்கள் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்து, இப்போ இதில் இருக்கிற தண்ணி பத்தாது. நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்காமையும் சிக்கனை வேக வைக்க முடியாது. நிறையாவும் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நம்ம போட்டிருக்க மசாலா பொடி எல்லா சிக்கன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது நான் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ப்ளஸ் சிக்கன்லேருந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். நம்ம போட்ட அந்த மசாலா பொடி, மிளகுத்தூள், சோம்பு, சீரக பொடி இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு இப்போவே. இனி நம்ம மூடி வைக்க வேண்டியதில்லை. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை இனி நம்ம மூடி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதை இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்றதுனால ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ இந்த தண்ணி வற்றி போகிற அளவுக்கு நான் அதை குக் பண்ண போகிறேன். ஒரு கிட்டத்தட்ட நம்ம இதை செய்ய ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இப்போ கூட நீங்கள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் இதில் மேலே சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். பட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இந்த கிரேவி இருக்குல்ல, மிளகு கிரேவி, அதை மட்டும் வச்சே கூட நம்ம தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மிளகு கோழி வறுவலை எப்படி சாப்பிட்ணுன்னா, சுட சுட சாப்பாடு வடிச்சுக்கிறணும். தக்காளி ரசம் வச்சு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே தண்ணி சாப்பாட்டில் மோர் ஊற்றி கூட இதை நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.